Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மூவி நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி தரமான ஹாரர் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது சீட்டேஜ் த்ரில்லர் மூவின்னு சொல்லி இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து அதுல டாப் 5ல ஃபர்ஸ்ட் படத்தை நீங்க எதை கொடுப்பீங்கன்னு எனக்கு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்டா இந்த மூவி தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி விறுவிறுப்பா படம் ஃபுல்லாவே விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த படத்தோட கதையோட கான்செப்ட் என்னன்னா இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன சத்தம் போட்டா கூட நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு இந்த ஏலியன் உங்களை கொல்லும். அதாவது இந்த ஏலியனுக்கு கண்கள் கிடையாது. ஆனா அந்த தலை முழுக்க பாத்தீங்கன்னா அதோட சோனார் வேவ்ஸ் அப்சர்வ் பண்ற மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஹோல்ஸை வச்சுதான் இந்த ஏலியன் பாத்தீங்கன்னா மனுஷங்க இல்லைன்னா மிருகங்கள் என்ன சவுண்டு போட்டாலும் அந்த சவுண்டை ஈஸியா அப்சர்வ் பண்ணி அங்க இருக்கிறவங்களை தேடி கொல்லும். ஸோ இந்த ஏலியன் கிட்ட இருந்து எப்படி ஒரு ஃபேமிலி தப்பிச்சு எஸ்கேப் ஆகி சர்வை பண்ணி வாழ்றாங்க அப்படிங்கிறதா இந்த குவைட் பிளேஸ் பார்ட் 1ஓட கதை. ஸோ நம்ம அந்த ஃபேமிலியை ஃபாலோ பண்ணி தான் இந்த கதை மூவ் ஆகும். அப்படிங்கிறனால அந்த ஃபேமிலி எப்படி இந்த ஏலியன் கிட்ட இருந்து சர்வைவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட ஃபுல் கான்செப்ட். ஓகே, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா டே 89 போட்டு இந்த ஏலியன்ஸ் பூமிக்கு இன்னையோட 89 நாட்கள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே லாங் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுனை காட்டுறாங்க. அந்த சின்ன டவுன்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ஏலியன்ஸ் நிறைய பேர்த்த கொண்டிருக்கும் அப்படிங்கறனால இந்த டவுன்ல யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்ப சடனா ஒரு சூப்பர் மார்க்கெட்டை காட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாரோ ஒரு சின்ன பையன் வேகமா ஓடி போயிட்டு இருக்கிற மாதிரி கேக்குது. ஸோ அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். சூப்பர் மார்க்கெட்டோட தரையில பாத்தீங்கன்னா சாஃப்டான மணல் கொட்டி வச்சிருக்கனால அந்த சின்ன பையனோட வெயிட்டுக்கு அங்க சத்தமே கேட்காத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கான்னு சொல்லி பொறுமையா பாத்துட்டே வரா. அந்த குதிக்கால நடந்து வந்துட்டு இருக்கா. ஏன்னா அவ பெரிய பொண்ணு அப்படிங்கறனால அவ நடக்கிற சவுண்ட் மட்டும் கேட்கும். ஸோ அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன் கட் ஆகி இங்க அந்த பொண்ணோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாதனால அவனுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக அந்த சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பாங்க. அங்க அந்த பையனுக்கு தேவையான டேப்லெட் இருக்கனால அந்த டேப்லெட் ரொம்ப பொறுமையா எடுக்கிறாங்க. ஏன்னா சின்ன சத்தம் கேட்டா கூட அந்த ஏலியன் நம்மளை கொன்றும் அப்படிங்கிற பயம் அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டேப்லெட் ரொம்ப பொறுமையா எடுத்துட்டு போய் அவங்க பையனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு பின்னாடி பாக்குறான். சைன் லாங்குவேஜ்லயே அவங்க அம்மாட்ட கேட்கறான், தம்பிக்கு உடம்பு சரியில்லையே பரவாயில்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஓகே தான், அவன் இப்பதான் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே அங்க அடுத்த சீன்ல அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா அவன் ஒரு சாப்பீஸ் எடுத்து அவங்க ஒரு தரையில ராக்கெட் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்றான்னா என்னப்பா பண்றா அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா ஒரு ராக்கெட் வரைஞ்சிருப்பான்ல, இதுதான் ராக்கெட் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த அக்கா இருந்துட்டு என்ன பண்றான்னா வெரி குட்ரா அப்படிங்கிற மாதிரி அவன் ரெண்டு பேருமே சைன் லாங்குவேஜ்லயே பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன சொல்றான்னா இந்த ராக்கெட்ல தான் நம்ம ஃபேமிலியை எடுத்துட்டு நான் போறேன், நம்ம தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அப்படி போயிட்டு அங்க சூப்பர் மார்க்கெட்லயே ஒரு ராக்கெட் பொம்மை இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக ஒரு சேர் மாதிரி டேபிள் மாதிரி இருக்கும், அந்த டேபிள் மேல ஏறி அந்த ராக்கெட்டை எடுத்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எட்டவே இல்லை. ஸோ என்ன பண்றான்னா அந்த ராக்கெட்டை தட்டி விட்டு கீழே உழுக போயிருக்கு. ஒரு ஜஸ்ட் மிஸ் அவங்க அக்கா கேட்ச் பிடிச்சறா. இல்லைன்னா இப்ப கீழே உளுந்த சவுண்டுக்கு அந்த ஏலியன் கேட்டு எங்க இருந்தாலும் தேடி இவங்களை கொண்டிருக்கும். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டாங்க. ஸோ அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த ராக்கெட் எடுத்து அந்த செல்ஃப்ல வச்சுட்டு அவங்க அப்பாட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவங்க அப்பா அவங்க பையன்கிட்ட உங்க அம்மாட்ட போய் சேஃபா இருப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா திரும்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இனி இருட்ட போகுது, நம்ம டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்பி ஆகணும் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சைன் லாங்குவேஜ்ல சொல்றாங்க. ஸோ அப்போ சடனா அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா இந்த செல்ஃப்ல வச்சிருந்த ராக்கெட் பொம்மையை எடுத்துட்டு வந்துருவாங்கம்மா. ஸோ அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கையில ஏதோ பெரிய பாம்பு வச்சிருக்கிற மாதிரி பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா அந்த ராக்கெட் பொம்மையை வாங்கி என்ன பண்றாருன்னா அதுல இருக்கிற பேட்டரிஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு அந்த டேபிள்ல வைக்கிறாங்க. டேபிள் வச்சுட்டு அவங்க பையன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா தம்பி இது ரொம்ப லவுடா இருக்கும், அதனால அந்த ஏலியன்ஸ் நம்மள அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு, ஸோ சொன்னா கீழே அப்படிங்கிற மாதிரி அந்த ராக்கெட் பொம்மையை டேபிள் வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ கிளம்புற சமயம் பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப சோகமா அந்த ராக்கெட்லயே கண்ணாக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த ராக்கெட் பொம்மையை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நீ அப்பாட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். ஸோ அந்த பையன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்ன பண்றான்னா அந்த பேட்டரிஸும் எடுத்துட்டு வந்துருவானாமா. ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வரிசையா அந்த மணல் தரையில போட்டு வச்சிருப்பாங்க, அதுலதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மணல் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கனால நம்ம நடக்கிற சவுண்ட் கேட்காது. ஸோ அதுல எல்லாரும் பொறுமையா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மணல் எங்க இவங்க எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சிங் பேங்க்ல எல்லாம் சாஃப்டான ஒரு ஃபைன் மணல் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மணலை எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு பாதை செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஃபேமிலி இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கனால தான் இன்னும் இந்த ஏலியன்ஸ் கிட்ட இவங்க மாட்டாம தப்பிச்சு சர்வை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பொறுமையா எல்லாரும் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ சடனா அந்த ராக்கெட் பொம்மையோட சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியில திரும்பி பார்க்கும்போது அந்த சின்ன பையன் சொல்ல கேட்காம அந்த பேட்டரிஸ்ல எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அந்த பேட்டரிஸை போட்டு அந்த ராக்கெட்ல
விளாண்டு இருக்கும்போது டக்குன்னு வேகமாக காட்டுலேருந்து ஏதோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவங்க பையனை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராரு. ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஒரு செகண்டில் வந்து அந்த ஏலியன் அந்த பையனை அடித்து தூக்கிட்டு போயிடுது. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறான். ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆனதுக்கப்புறம் டே 472 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த பையன் இறந்து இன்னும் 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது 1 வருஷமாக இவங்க சர்வை பண்ணி உன்னி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இப்போ அடுத்த சீனில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு தரையில் படுத்து தூங்கிட்டு இருப்பா. ஸோ சடனாக ரியலைஸ் பண்ணி பார்க்குறா நம்ம தம்பி இறந்ததுக்கு காரணம் நம்ம தான் அந்த டைமில் ராக்கெட் எடுத்து கொடுத்துட்டோம். அந்த ராக்கெட் எடுத்து கொடுக்காம இருந்தா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டிலேயே படுத்து ஃபீல் பண்ணிருக்கா. ஸோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஸோ அப்படியே அவங்க யாரோ மானிட்டர் பண்ணுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோ தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாமே சுற்றி சிசிடிவி செட் பண்ணி வச்சு இவங்களுக்கு தேவையான எல்லா செக்யூரிட்டியும் பண்ணி வைக்கிறாரு. அந்த ஏலியன்ஸ் இங்கே வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அங்கே வந்து எல்லா பேப்பர் கட்டிங்ஸும் எடுத்து வச்சுட்டு இந்த ஏலியன்ஸோட வீக்னஸ் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வேற யாராவது நம்மள மாதிரி சர்வே பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை பில்ட் பண்ணி வச்சு அதில் என்ன பண்றாருன்னா மார்ஸ் கோடு மூலமா SOS அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஆனா யாருமே ரிப்ளை பண்ணாதனால ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கிற நேம்ஸ் எல்லாம் அவர் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்தியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகி அங்கே சின்ன பையன் இருப்பான்ல அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் ரொம்ப சோகமா அந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அடுத்த சீன்ல அந்த பசங்களோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது லைட்டா ஒரு மாதிரி இதாக தான் இருந்துச்சு, சர்க்காஸ்டிக்காக தான் இருந்துச்சு. இவ்வளோ ரணகலத்தில் உங்களுக்கு ஒரு கிளிப்பு வேணுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா அவங்க பிறக்க போகிற குழந்தைக்காக அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த குழந்தை பிறந்தன்ன சேஃப்டியாக இருக்கிறதுக்கான ஆக்சிஜன் மாஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அழுவு அப்படிங்கிறதுனால அந்த ரூமையே பார்த்தீங்கன்னா பேப்பரை வச்சு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் காட்டுறாங்க இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த கடைசி பையனோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனோட நினைவாக இருக்கிறனால என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு அங்கே கீழே ஒரு ஃப்ளேம் மாதிரி இருக்கும் அதை பற்ற வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்ற வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் ஆனால் பக்கத்தில் கிடையாது தூரமாக சர்வை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரி நீ போய் உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது நான் போக மாட்டேன் ஏன்னா தம்பி இறந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பார், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது போய் கூப்பிட்றதுக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நீதாம்மா போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் அவங்க அப்பாவை கூப்பிட போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் முகங்களை விட்டுருக்காரு. அதாவது இந்த தண்ணியோட சவுண்டு வந்து கேட்டு அந்த ஏலியன்ஸ் திரும்பி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஒரு டவலை வச்சு அவர் முகங்களை விட்டுருக்காரு. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ மஸ்ட் மூவி நீங்கள் விஷுவலாக ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தயங்கிட்டே போய் அவங்க அப்பாட்ட டின்னர் ரெடி ஆயிடுச்சு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே சரி நீ போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சைன் லாங்குவேஜில் சொல்கிறாரு. ஸோ அப்படியே நைட் எல்லாம் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா போரடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் கேம் மாதிரி விளாண்டுருக்காங்க. ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படிங்கிறனால ஒரு மாதிரி சந்தோஷத்தில் என்ன பண்ணுறான்னா அங்கிருந்த ஒரு லேம்பை தட்டி விட்டுறா. அது தட்டி விட்டுன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபயர் பற்றிக்குது. அப்படி பற்றினா என்ன ஆயிடுது அந்த சவுண்டை கேட்ட என்ன ஆகுதுன்னா அந்த ஏலியன் இந்த இடத்துல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வேகமாக போய் அந்த நெருப்பை அணைக்கிறாரு. ஸோ அப்படி அணைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் வந்து சவுண்டு கேட்குது. ஸோ எல்லாரும் ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுறாங்க. அப்படியே பதறி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி வந்து விழுகுமாமா. ஸோ அந்த சவுண்டை கேட்டு எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஏதோ வித்தியாசமான விலங்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அனிமல் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த விலங்கு பார்த்தீங்கன்னா அது வயல்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த டக்குன்னு அந்த ஏலியன் வந்து அந்த விலங்கு அடித்து கொண்டுருமாமா. சாரிங்க அதோட பேர் ரக்கூனு. எனக்கு மூவியில் பார்க்கும்போது அது வித்தியாசமான அனிமலாக இருந்தனால எனக்கு தெரியல. ஸோ ஓகே அந்த ரக்கூனை அடித்து கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் கட் ஆயிடுது. அப்படியே அடுத்த சீனில் நம்ம படத்தோட ஹீரோவாக கட்டுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியரிங் எய்ட் மாதிரி பண்ணிருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி ஹியரிங் எய்ட் ரெடி பண்ணிருக்காருன்னா அவரோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே காது கேட்காதனால ஸோ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா நம்ம மேலே இருக்கிற கோவம்லாம் குறைஞ்சிரும் போல அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு சைடு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹியரிங் எய்ட் ரெடி பண்ணிருக்காரு. ஸோ அப்படி ரெடி பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்களோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருக்காங்க. அது ஒரு பாட்டு கேட்டுட்டு. ஸோ அந்த சீனில் தான் ஃபர்ஸ்ட் முழுசாக சவுண்டே காட்டுவாங்க அந்த பாட்டு ஓடுறது பேக்ரவுண்டில். அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பஞ்சிங் பேக்கில் இருக்கிற மணல்லாம் எடுத்து கொட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்களோட டியூ டேட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மார்க் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா செக்கப்பும் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரெஷர் செக் பண்ணுறது எல்லாமே அவங்களே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டெலிவரி டேட்டை பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்கோ இல்லையோ கன்ஃபார்மாக படம் பார்க்குற நமக்கு பயமுறுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா சவுண்டு கேட்டாலே அந்த ஏலியன் கொண்டுரும் அப்படிங்கிறனால. ஸோ ஓகே இந்த சீனை கட் ஆனதுக்கப்புறம் அடுத்த சீன்
சீனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட பேஸ்மெண்ட் ரூமுக்கு போயிட்டு இருக்கா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் தானே ஃப்ளோரிங் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளோரில் கால் வச்சா சவுண்டு வரும் அப்படிங்கிறனால எங்கே சவுண்டு வராதோ அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி வச்சு அதில் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேஸ்மெண்ட் கீழே போய் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது சடார்னு வேகமாக வந்து அவங்க அப்பா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருவார். ஸோ கூப்பிட்டு வந்தோன்னா அவங்க பொண்ணை கூப்பிட்டு ஏன் அந்த பேஸ்மெண்ட்குள்ளே நீ போகிற, அங்கே சின்ன பசங்க இதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, அங்கே கீழே போனால் என்னால் சவுண்டெல்லாம் நான் எதுவும் மேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கோச்சு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி அவர் பொண்ணை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு வச்ச ஹீரிங் எய்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு இது ஒர்க் ஆகாதுப்பா, இது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது அது ரெடி பண்ணுற வரைக்கும் நீ இது யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இந்த ஹீரிங் எய்ட் எடுத்து கொடுத்துட்டு அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் கட் ஆகிட்டு அந்த பையனை காட்டிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கானா, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு மேக்ஸ் ஒழுங்காக வராது போல, எப்படி டிவைட் பண்ணணும்னு கூட தெரியல. ஸோ அவங்க அம்மா அதை அப்படியே பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு டீச்சர் மாதிரி. ஸோ அப்படியே சடனாக அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையனை கூப்பிட்டு வா, ஸோ இந்த வயசுலேயே சர்வே பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாதான் நீ பெருசாகும் போது உனக்கு இந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனை கூப்பிட்டு போகிறாரு, அதாவது ஃபிஷிங் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிக்கிறான். ஆனால் அவங்க அப்பா இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவங்க பையனை மட்டும் கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப கோச்சிக்கிட்டு நம்ம அப்பா நமக்கு மேலே பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அவள் பாட்டுக்கு அவங்க அம்மா கூட சப்போர்ட் பண்ணாமல் அவள் தனியாக எங்கேயோ வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. ஸோ இப்போ பேக்கிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னா இந்த இடத்த விட்டு மொத்தமாக போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டி அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் அந்த நீர்வீழ்ச்சியில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான மீன் எல்லாம் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தெரியாதனமாக அங்கே ஒரு மீனை தவற விட்டுறாங்க. அதை பார்த்து அந்த பையன் ரொம்ப பயப்படுறான், ஏன்னா அந்த சத்தம் கேட்டு இந்த ஏலி நீங்கள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரா தம்பி, இந்த இடத்துல அதிக சவுண்ட்ஸ் இருக்கனால நம்ம பேசுகிற சவுண்ட் அதுக்கு ஒழுங்காக கேட்காது, இறைச்சலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அவங்க பையனை கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சி கிட்ட கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு அவர் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் கத்துறதை பார்த்து அந்த பையன் ரொம்ப பயந்துட்டான், ஏன்னா அந்த ஏலி நீங்கள் வந்து நம்மளை கொன்றுமோ அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பேசுறாரு. என்னன்னு சொல்றாருன்னா, டே தம்பி, இந்த இடத்துல சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கனால அந்த ஏலினால கேட்க முடியாதுரா, நீ வேணா இப்போ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கத்த சொல்றாரு. அந்த பையனும் அப்படியே வாய் திறந்து அப்போ தான் கத்துறான். ஸோ இந்த சீன்ல பார்க்கணும்னா ஒரு மாதிரி வேற லெவலில் எடுத்து வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல நம்ம இருந்தால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அந்த சீன்ஸ் விஷுவல்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ மறக்காம இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் என் வாய்ஸில் கேளுங்க. ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு சாக்கு மாதிரி இருக்கு, அதில் போட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த பேஸ்மெண்ட் இருந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வுட்டன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறனால அதில் ஒரு ஆணி மாட்டு அந்த சாக்கில் மாட்டிடுது. ஸோ அதில் மாட்டி அது என்னடா வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக இழுக்கும்போது அந்த ஆணியை மேலே எடுத்து விட்டுறாங்க. ஸோ இந்த சீனை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆயிருது. ஸோ இங்கே அப்படியே அந்த பொண்ணை கட்டுறாங்க. இல்லைங்க, அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பிலாம் வரல. அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பையன் இறந்துருப்பான்ல, அந்த ஏலியன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவன் அந்த குட்டி பையனுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் வச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே இங்கே அந்த சீன் கட் ஆகி இங்கே அந்த அப்பாவும் பையனையும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட அக்காவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு மேலே ரொம்ப பாசம் இருக்குப்பா, ஆனால் நீ வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறனால அவளுக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளை இல்லடா, எனக்கு அவன் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அங்கே சீன் கட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த சின்ன பையனுக்கு பிடிச்ச ராக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கா. அதாவது அதில் சவுண்டு வராத மாதிரி அவள் செட் பண்ணி அந்த இடத்துல வச்சு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பையனும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழியில் யாரோ ஒரு வயசானவர் நின்று இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஸ்டாப் ஆகி நின்றுறாரு. ஸோ அந்த குட்டி பையன் பார்க்காம அப்படியே பின்னாடி வந்துட்டு திடீர்னு அவரை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரோட ஒய்ஃப் அங்கே இறந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப விக்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு சத்தம் போட்டுறாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் கேட்காம வேகமாக கத்திடுவார். ஸோ அப்படி நல்லா கத்துறதுனால என்ன ஆச்சுன்னா அந்த ஏலியன் வேகமாக காட்டுலேருந்து எங்கே இருந்தாலும் ஓடி வந்து கொண்டுருல சவுண்டு கேட்டோன்னே வேகமாக வந்து அந்த வயசானவரை கொன்றுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு அந்த ஏலியன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நின்றுருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே அந்த சீன் கட் ஆனா இங்கே ஹீரோவோட ஒய்ஃபை கட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பழைய வீட்டில் அவங்களோட ஃபோட்டோஸில் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயம் என்ன ஆயிருதுன்னா அவங்களுக்கு பிரெக்னன்சி பெயின் வந்துருது. ஸோ இங்கே இருந்தால் நம்ம அந்த ஏலியன் கிட்ட மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூமில் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சிருப்பாங்களே அந்த பேப்பரில். ஸோ அந்த ரூமுக்கு போனால் சேஃப்டியாக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்டார்டிங்லேயே இந்த சீன் நோட் பண்ண சொன்னால் அந்த ஆணி மேலே நீட்டி இருக்கும்ல, கரெக்டாக போய் அதில் கால் வச்ச உடனே கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிது. ஸோ அந்த சவுண்டை கேட்டு அந்த ஏலியன் வேற இங்கே வர ஆரம்பிச்சிரும். ஸோ இவங்க கரெக்டாக அந்த ஆணியில் வேற கால் வச்சிருக்காங்க. இந்த சீனில் பார்க்கும்போது எனக்கு செம்ம பாவம் ஆயிடுச்சு. உண்மையாலே கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலியை அடக்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ பொறுமையாக அந்த ஆணியை எடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட்லேயே போய் ஒரு இடத்துல சேஃப்டியாக ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அந்த ஏலியன் இந்த இடத்துக்கே அந்த சத்தத்தை
கேட்டு வந்துடும். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிருந்தா சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு வாஷ் பேஷன் மாதிரி ஒரு இடம் இருக்கும், இந்த குளிக்கிற இடம் மாதிரி. ஸோ அதில் போயிட்டு படுத்துக்கிறாங்க சத்தமே போடாமல். ஸோ ஹீரோவும் அவனோட பையனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஆபத்துனா இந்த மாதிரி ரெட் லைட் இண்டிகேட் பண்ண சொல்லி அவங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்து வேகமாக அவன் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, நீ போயிட்டு அங்கே ஃபயர் கிராக்கர்ஸை நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன், நீ அதை போயிட்டு வெடிக்க வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணு, நான் போய் உங்கள் அம்மாவை நான் ஈஸியாக காப்பாற்றிட்டு வந்துடுறேன், அந்த சவுண்டு அதுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அந்த பையன் என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ எப்படியோ அவங்க பையனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஹீரோ அனுப்பிச்சி வச்சுறாரு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு நினச்சி ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. ஸோ சடனாக இந்த மாதிரி ஒரு கை வந்தோன்னே அவங்க பார்த்துட்டு ஹீரோ ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது குழந்தை பிறந்திருக்குன்ட்டு. குழந்தைய கையில் எடுத்துட்டு பொறுமையாக ஹீரோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு, சவுண்ட் ப்ரூஃப் பண்ண இடத்துக்கு. ஸோ எப்படியோ ஹீரோ அந்த குழந்தைய அவங்க ஒய்ஃபையும் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை வேறு அழுதுகிட்டே இருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அழுகாத மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ நாங்கள் பசங்க வெளியே இருக்காங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இங்கே அந்த பொண்ணை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே என்னடா இங்கே டார்ச் லைட் ஆன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை பார்க்க வந்துட்டுருக்கா. ஸோ அப்படி காட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி நமக்கு காட்டுவாங்களாமா அந்த ஏலியன் இவகிட்ட பக்கத்தில் வர மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி அந்த ஏலியன் வருது அவள் கவனிக்கவே இல்லை, ஏன்னா அவளுக்கு காது கேட்காது அப்படிங்கிறனால அந்த ஏலியன் வர சவுண்ட் அவளுக்கு சுத்தமாக கேட்கல. ஸோ என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த ஏலியன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒரு சவுண்டு வருது. ஸோ அதை கேட்கவே முடியல அவளால். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காதில் இருக்கிற அந்த ஹீரிங் எடை எடுத்து அதை ஆஃப் பண்ணுறா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற ஏலியன் போயிருது இந்த சத்தத்தை தாங்க முடியாமல். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த டார்ச் லைட் யாருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அது எடுக்க போகும்போது ஒரு கை வந்து இப்படி பிடிக்குமாமா. அது யாருன்னு பார்த்தா அவனோட தம்பி தான் அந்த கையை பிடிச்சிருப்பான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேஃப்டியாக ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்பவுமே ஒரு டேங்க் மேலே உட்காந்து ஒரு ஃப்ளேமை ஏற்றி காட்டுவார்ல. ஸோ அந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த ஃப்ளேம் மாதிரி ஏற்றி சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பசங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பேஸ்மெண்ட் ரூமுக்கு போகிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேமரா செட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருப்பார்ல. ஸோ அங்கே போயிட்டு பசங்க அந்த மானிட்டரில் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஸோ எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த சீன் கட் ஆயிடுது. இங்கே அந்த பேஸ்மெண்ட் ரூமில் காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என்னடா தண்ணி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்கும்போது அந்த ரூம் ஃபுல்லாமே தண்ணி நிரம்பி கிடக்குது. ஸோ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அந்த பாக்ஸில் வச்சிருக்கனால மேந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த குழந்தைய மெதுவாக எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஏலியன் அங்கேயே பொறுமையாக வந்துடுவாமா. திடீர்னு தண்ணிக்குள்ளே போயிட்டு டக்குன்னு மேலே எழுந்திரிச்சு ஹீரோயின் பார்க்க நேராக முன்னாடி வந்துடும். ஸோ ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் சத்தமே போடாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படியோ அவங்களோட பசங்களை தேடி வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அவங்க கிட்ட போகலான்னு சொல்லி போகும்போது என்ன ஆயிருதுன்னா இந்த டேங்க் மேலே அந்த பசங்க நின்றுட்டு இருக்கனால அந்த டேங்க் வீக் ஆகி ஒரு இது மட்டும் கீழே விழுந்துரும். ஸோ அப்படி விழுந்தனால அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஏலியன் அவங்க அம்மாட்ட இருக்கோம்ல அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு இங்கே ஓடி வந்துருது. ஸோ ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு ஏதோ நவுந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஏலியன் வேகமாக அவங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ எப்படியாவது அவங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஏலியனை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த டேங்குக்குள்ளே விழுந்தனால அந்த பொண்ணு கீழே குதிச்சு அவளும் எப்படியோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. அப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு அந்த சோளத்துக்குள்ளே போயிடுறான். ஸோ அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அக்காவை எப்படியோ தூக்கி ரெண்டு பேருமே அந்த உடஞ்ச தகரத்து மேலே உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஏலியன் அங்கே வந்திருக்கும். ஸோ வந்தோன்னா அந்த ஏலியன் இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டு கேட்குமாமா. ஸோ அந்த சவுண்டு கேட்டோன்னா அந்த ஏலியனால தாங்க முடியாமல் அது என்ன பண்ணிடுதுன்னா அந்த டேங்க்லேயே ஒரு பெரிய ஹோல்ஸை போட்டுட்டு அது தப்பிச்சு வெளியே ஓடிடுது. ஸோ இவங்களும் அந்த ஓட்டையை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி கீழே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. ஸோ எல்லாரும் ஒட்டுக்கா வந்ததுக்கப்புறம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சவுண்டை கேட்டு அந்த ஏலியன் எங்கேயும் போகல, மறுபடியும் இந்த இடத்துல தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பசங்களா நீங்கள் ரெண்டு பேரும் வேகமாக போய் இந்த ட்ரக்கில் ஒழிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடாரி மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த ஏலியன் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே பொறுமையாக வந்துட்டு இருக்கும்போது ஸோ சடனாக ஹீரோவோட தலைக்கு மேலே அது நின்று பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த சுத்தியில் எடுத்து அடிக்கலான்னு போகும்போது அந்த ஹீரோவை அந்த ஏலியன் அடிச்சிருது. ஸோ அந்த ஏலியன் அடிச்சனால அந்த பையன் பார்த்துட்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன்னா அவனோட சத்தத்தை கேட்டு அந்த ஏலியன் அந்த பையன் கிட்ட போயிருது, அதாவது அந்த ட்ரக்கு கிட்ட. ஸோ அந்த ட்ரக்கு கிட்ட போயிட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது கொண்டாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏலியன் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்குது. ஸோ அந்த ஏலியன் அடிச்சு ஹீரோ நீ சாகல போல, அவர் என்ன பண்றாருன்னா நம்ம பசங்களை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அந்த ஏலியன் அந்த சத்தத்தை கேட்டு இவர்கிட்ட வந்து இவரை கொன்றுது. ஸோ அந்த ரெண்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹேண்ட் பிரேக் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த ட்ரக்கு பாட்டுக்கு கீழே சரிவா இருக்கனால அது மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ இந்த சம்பவத்தில் இறந்துடுறாரு. ஸோ பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு அந்த ட்ரக்லேயே மெதுவாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் 3 பேர் ஒட்டுக்கா சேர்ந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்
வாய் விட்டு அழுகவும் முடியாது, சத்தம் போட்டால் அந்த ஏலியன் வேற வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு அப்போ தான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எல்லாமே பார்த்துட்டு இருப்பான், அந்த பேப்பர் கட்டிங்ஸ், இதோட வீக்னஸ் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ சடனாக அந்த இடத்துக்கு அந்த ஏலியன் சவுண்டு கேட்டு வந்துருமாமா. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷார்ட் கன் எடுத்து வச்சு அந்த ஏலியன் எங்கெல்லாம் போகுதோ அதுக்கு நேராக பாயிண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா இப்போதான் அதோட முழு உருவத்தையும் காட்டுறாங்க. முகம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காது மாதிரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஏதோ சோனார் வேவ்ஸ் அப்சர்வ் பண்ணு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான சவுண்டை கூட அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு நேராக போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி அடியில் பேஸ்மெண்ட் கிட்ட வந்தேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பழைய சிஆர்டி டிவி தானே இருக்கும், அதுலலாம் அந்த பிக்சர் ஓடுற சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டை கேட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த டிவிக்கு நேராக போய் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷார்ட் கன் வச்சு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது எந்த இடத்துக்குலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக அந்த ஏலியன் இவங்கள பார்த்து நேராக வந்துட்டு ஏன்னா கன்னை ரீலோடு பண்ணியிருப்பாங்க அந்த சவுண்டை கேட்டு. ஸோ பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அவன் பொண்ணு பார்த்தீங்கன்னா பயத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இதோட வீக்னஸ் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக என்ன யோசிச்சான்னு தெரியல, அவள் கையில் வச்சிருக்க ஹீரிங் எடை எடுத்து காதில் மாட்டி அதை ஆன் பண்ணுறா. ஸோ அதை நம்ம ஆன் பண்ணனா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டு வருது. ஸோ அவளாலே கேட்க முடியல. ஸோ அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை கேட்டேன்னா அதோட டென்டக்கல்ஸ் மாதிரி வாயில் பொழந்துருக்கும்ல, அந்த சவுண்டு கேட்குற இது மாதிரி. ஸோ அதெல்லாம் மொத்தமாகவே க்ளோஸ் ஆயிடுது, அதால் அசைக்க கூட முடியல, அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டே நின்றுருக்கு. ஸோ இந்த சமயத்தை யூஸ் பண்ண அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கன்னை கரெக்டாக ஏம் பண்ணி நின்றுருக்காங்க. அப்போ சடனாக அந்த குழந்தை அழுகிற சத்தம் வேற அந்த ஏலியனுக்கு கேட்டுருது. ஸோ இவன் இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா வேகமாக அந்த ஹீரிங் எடை எடுத்து அங்கே இருந்த மைக்கில் வச்சு அந்த ஹீரிங் எடை ரொம்ப வால்யூம் அதிகப்படுத்தி விட்டுறா. ஸோ அந்த சவுண்டை கேட்டு அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் கீழே விழுந்தது. ஸோ திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அது சடனாக எந்திரிச்சு இவங்களை மறுபடியும் கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு அந்த ஷார்ட் கன் எடுத்து அதை கொண்டுறாங்க. ஸோ கொண்டதுக்கப்புறம் இந்த சத்தம் கேட்டு அந்த ஏலியன்ஸ்லாம் சும்மாவாக இருக்கும். ஸோ அந்த ஏலியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏலியனோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஏலியனை எப்படி கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செகண்ட் பார்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் செகண்ட் பார்ட்டி நான் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் போகிறேன், மறக்காமல் அதை பாருங்க. ஓகே, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏலியனை கொண்டனால நீ 2 ஏலியன் தேடி இவங்களை வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சனால இப்போ அந்த ஏலியனை ஈஸியாக அவங்களால கொள்ளலாம். ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 3 ஏலியன் தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு. ஸோ அதில் ஒரு ஏலியன் செத்துருச்சு, நீ மற்ற 2 ஏலியனையும் இவங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிடறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான ஹாரர் மூவிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன பூஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்காக. ஸோ தேங்க்யூ கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.